இன்றைக்கி நம்ம 6th தமிழ் டேர்ம் 1ல் இயல் 1ல் இருக்க செய்யுள் லெசன் துணைப்பாடம் இலக்கணம் இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்பத்தமிழ் செய்யுளில் ஃபஸ்ட்டு தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என பாடியவர் யாருன்னா காசி ஆனந்தன். நெக்ஸ்ட்டு ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் அப்படின்னா ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் அமைய வேண்டும், சமுதாயம் அல்லது சமூகம். நெக்ஸ்ட்டு தேர்டு, நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸாக இருக்கும் அப்படின்னா அசதியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து, நிலவு கூட்டல் என்று சேர்த்தெழுத கிடைப்பது நிலவென்று. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து, தமிழ் கூட்டல் எங்கள் சேர்த்தெழுத கிடைப்பது தமிழ் எங்கள். அமுதென்று பிரித்தெழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. செம்பயிர் பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். நெக்ஸ்ட்டு எய்த்து, விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். நெக்ஸ்ட்டு நைன்த்து, தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் என்ற பாடல் வரிகளுக்கு உரியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா புரட்சிக்கவி பாரதிதாசன். நெக்ஸ்ட்டு டென்த்து, தம்முடைய படைப்புகளில் பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பகுத்தறிவு முதலிய புரட்சிகரமான கருத்துக்களை பரப்பியவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். நெக்ஸ்ட்டு தமிழை அமுது, நிலவு, மனம் என்று பெயரிட்டு அழைப்பவர் யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன். நெக்ஸ்ட்டு தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று கூறியவர் பாரதிதாசன். நெக்ஸ்ட்டு 13, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். நெக்ஸ்ட்டு 14th, புரட்சிக்கவி பாவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். நெக்ஸ்ட்டு சுப்புரத்தினம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யாருனாலும் பாரதிதாசன். நெக்ஸ்ட்டு தமிழ் கும்மி அப்படிங்கிற செயலில் தமிழ் கும்மி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோம்னா கனிச்சாறு. தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி என புகழ்பவர் யார் தமிழனா வாணிதாசன். நெக்ஸ்ட்டு கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது அப்படின்னா 8 தொகுதிகளாக கனிச்சாறுங்கிற நூல் வெளிவந்திருக்கு. நெக்ஸ்ட்டு தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது கனிச்சாறு. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி என்று பாடியவர் வாணிதாசன். நெக்ஸ்ட்டு தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம் அப்படின்னா மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் உலகம் சுருங்கிவிட்டது, டேஷ் சுருங்கிவிட்டது அப்படின்னு வரும். அப்போ உலகம் அப்படின்னா மேதினி சுருங்கிவிட்டது. நெக்ஸ்ட்டு எய்த்து, செந்தமிழ் பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். நெக்ஸ்ட்டு பொய் அகற்றும் பிரித்தெழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். நெக்ஸ்ட்டு 10th, பாட்டு கூட்டல் இருக்கும் சேர்த்தெழுத கிடைப்பது பாட்டிருக்கும். 11th, 8 கூட்டல் திசை சேர்த்தெழுத கிடைப்பது 8 திசை. நெக்ஸ்ட்டு 12th, மாணிக்கம் என்ற இயற்பெயர் உடையவர் யாருன்னா பாவலேறு பெரும் சித்திரனார். நெக்ஸ்ட்டு பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் என தமிழின் பெருமையை பாடுபவர் யாருன்னா பாவலேறு. நெக்ஸ்ட்டு மேதினி என்பதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா உலகம். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் என்னென்னு பார்த்தோம்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். நெக்ஸ்ட்டு 17th, பாவலேறு என அழைக்கப்படுபவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். தமிழ் மொழி எத்தனை ஆண்டுகளை கடந்தது என பாவலேறு பெருஞ்சித்திரனார் சொல்கிறாருன்னா பல 100 ஆண்டுகளை கடந்தது. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டுவது தமிழ் மொழி என உரைத்தவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரின் சில நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். நெக்ஸ்ட்டு வளர்தமிழ் அப்படிங்கிற லெசனில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழின் கிளவியும் அதனோரற்றே இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். தமிழ்நாடு என்ற சொல்லை முதலில் கையாண்ட நூல் எதுன்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம். தமிழன் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னு பார்த்தோம்னா அப்பர். கமுகுவின் தாவர இலைப்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா கூந்தல்.
நெக்ஸ்ட்டு வேளாண்மை என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எதுனா கலித்தொகை. உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறோம் என பாடியவர் கவிஞர் அறிவுமதி. நெக்ஸ்ட்டு 7th, ஆல் அரசம் மா பலா வாழையெல்லாம் இலைன்னு சொல்லுவோம். அகத்தி பசலை முருங்கையை வந்து கீரை அப்படின்னு சொல்லுவோம். அருகம் கோரையை வந்து புல்லுன்னு சொல்லுவோம். நெல் வரகு வந்து தாள், மல்லி வந்து தலை. நெக்ஸ்ட்டு சப்பாத்தி கள்ளி தாளை வந்து மடல், கரும்பு நாணலோடைய இலை வந்து தோகை, பனை தென்னையோட இலை வந்து ஓலை அப்படின்னு சொல்லுவோம். 8th one, தொன்மை என்னும் சொல்லின் பொருள் வந்து பழமை. நெக்ஸ்ட்டு 9th, இடப்புறம் பிரித்தெழுத கிடைப்பது இடது கூட்டல் புறம். நெக்ஸ்ட்டு 10th, சீரிழமை பிரித்தெழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை. நெக்ஸ்ட்டு 11th, சிலம்பு கூட்டல் அதிகாரம் சேர்த்தெழுத கிடைப்பது சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட்டு 12th, கணினி கூட்டல் தமிழ் சேர்த்தெழுத கிடைப்பது கணினி தமிழ். 13, தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் வந்து விலங்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது வந்து மொழி. நெக்ஸ்ட்டு 16, அரசு என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் வந்து திருக்குறள். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஷ் அடிப்படையில் அமைய வேண்டும் அப்படின்னா எண்களில் அடிப்படையில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு 18th, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க யாருன்னா பாரதியார். சீர்மை என்னும் சொல் எதனை குறிக்கிறது அப்படின்னா ஒழுங்குமுறை. நெக்ஸ்ட்டு 20, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் பாரதியார். பூவின் நிலைகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா பூவின் நிலைகள் வந்து 7. தமிழ் கவிதை வடிவங்கள் வந்து துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை. நெக்ஸ்ட்டு 23rd, தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாகவே உள்ளன அப்படின்னா வலஞ்சுழி எழுத்துக்களாகவே உள்ளன. நெக்ஸ்ட்டு 24, அஃறிணை பிரித்தெழுத கிடைப்பது அல் கூட்டல் திணை. நெக்ஸ்ட்டு 25, பாகற்காய் பிரித்தெழுத கிடைப்பது பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். நெக்ஸ்ட்டு தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான நூல் வந்து தொல்காப்பியம். நெக்ஸ்ட்டு 27, மா என்னும் ஒரு சொல்லுக்குரிய பல பொருட்கள் வந்து மரம், விலங்கு, பெரிய, வயல், வண்டு, அறிவு, அளவு, துகள், மேன்மை, அழைத்தல், திருமகள். நெக்ஸ்ட்டு 28, எண்ணத்தை வெளிப்படுத்துவது வந்து இயல் தமிழ். நெக்ஸ்ட்டு உள்ளத்தை மகிழ்விப்பது அப்படின்னா இசைத்தமிழ். நெக்ஸ்ட்டு 30, உணர்வில் கலர்ந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது வந்து நாடகத்தமிழ். நெக்ஸ்ட்டு வந்து துணைப்பாடம் கனவு பழித்தது. இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி இதில் இடம்பெற்றது வந்து கார் 40. நெக்ஸ்ட்டு கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் இவ்வடி இடம்பெற்ற நூல் வந்து நற்றிணை. நிலம் தீ நீர் வழி விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இது வந்து எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா தொல்காப்பியம். நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு இது வந்து 10. நெக்ஸ்ட்டு தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யார் யாருன்னா அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, சிவன். நெக்ஸ்ட்டு 6th, திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என கூறியவர் கபிலர். உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தும் தமிழ் நூல் எதுனா தொல்காப்பியம். நெக்ஸ்ட்டு 8th, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீள் நாளி முகவாது நாள் நாளி என்ற அடிகளுக்கு உரியவர் யார்னா ஔவையார். நெக்ஸ்ட்டு 9th, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் நற்றிணை. போர்க்களத்தில் வீரனின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை கூறும் நூல் வந்து 10. நெக்ஸ்ட்டு தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்த அறிவியல் அறிஞர் யாருன்னா கலீலியோ. நெக்ஸ்ட்டு நீர், நிலம், காற்று, வானம், நெருப்பு இவை 5ம் கலந்தது உலகம் என கூறியவர் தொல்காப்பியர். நெக்ஸ்ட்டு இலக்கணம் இயல் 1ல் இருக்க இலக்கணம். ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் மாத்திரை அளவு வந்து அரை மாத்திரை. உயிர்மெய் எழுத்தை எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். நெக்ஸ்ட்டு மெய் என்பதனுடைய பொருள் என்னென்னா உடம்பு. தமிழ் மொழியின் இலக்கண வகை எத்தனை அப்படின்னா 5.
உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய செயல்பாடுகளால் பிறக்கும் எழுத்துக்களை வந்து நம்ம உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது பிறக்கும் எழுத்துக்களை வந்து நம்ம உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட் இயல் 1ல் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட் இயல் பார்க்கலாம். தேங்க்யூ.